வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, நாளொரு நற்சிந்தனையிலிருந்து நிறைவும் அமைதியும் அப்படின்ற தலைப்பில் சிறிது நேரம் நம்ம சிந்திப்போம். நிறைவு வந்தாதான் அங்கே அமைதியே இருக்கும். அப்போ அமைதி இருக்கிற இடத்துல நிறைவு இருக்கும். பொதுவாக ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், நிறை கூட தழும்பாது அப்படின்னா. அரைக்குறையாக இருக்கிற குடத்தை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது தழுவி தழுவி கீழே ஊற்றிக்கும். ஆனால் நிறைவாக இருக்கக்கூடிய ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குடம் தழும்பது அப்படியே அழகாக வரும். அதுபோல் அப்போ இதை பற்றி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் நம்ம நிலை என்ன அப்படின்றத, வாழ்வின் காலத்தை எவ்வாறு அறிவின் விரிந்த நிலையில் கணித்து பார்க்கலாம் அப்படின்ற. அப்போ பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் அப்படின்னு யோசிக்கிறதோட நம்மளை பொறுத்தவரையிலும் சுவாமிஜி பொறுத்தவரையிலும் வாழும்போது என்ன நிலை அப்படின்றது தான் உண்மை. அந்த வாழும்போது வாழ்வது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா சிறப்பாக நிறைவாக இருந்தால் அமைதி ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுபோல் நம்ம என்ன பண்ணுங்க, பிறரோடு இந்த சமுதாயத்தில் வாழறோம், எல்லாருக்கூடையும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம், நிறைய பேரை. ஏன்னா தான் ஒரு பக்கம் அப்படின்னா சமுதாயம் ஒரு பக்கம், இயற்கை ஒரு பக்கம், ஒரு முக்கோண கூட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம மட்டும் கரெக்டாக இருந்து நம்ம ஒழுங்காக இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுங்க, இயற்கையும் ஒத்து வரும், சமுதாயமும் ஒத்து வரும். அப்படியே அது முரண்பட்டாலும் நாம் செய்யக்கூடிய தவத்தின் காரணமாக என்ன பண்ணுறோங்க, நாம் அது கூட ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னா என்ன பண்ணோம், நம்ம அந்த நேரத்தில் ஒரு நட்பு பயனாகிறது. அப்போ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான், இல்லை அப்படின்னா துன்பத்தை தான் ஆளாகிறோம். அதுபோல் ஒரு உண்மையை நம்ம உணர்ந்துக்கணும். இந்த பேருலகம் அப்படின்ற சத்திரத்துக்கு நம்ம வரும்போது எதையும் எடுத்துகிட்டு வரல, போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. நம்மளுக்கு எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயம், பட்டினத்தை சொன்னதான், காதறிந்த ஊசியும் வாராது கடைக்கான் வழிக்கே அப்படின்னு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பொருள் பற்று கொண்டு அதிலேயே வாழ்க்கையை உழந்து கொண்டு இருக்கிறோம். அருள் துறையும் தேவை, பொருள் துறையும் தேவை. ஆனால் என்ன பண்ணுறோங்க, பொருள் இல்லாதக்கு இவ்வுலகம் இல்லை. உண்மைதான். ஆனால் தேவைக்கு பொருள் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். தேவைக்கு மீறினால், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த நிறைவு எப்படி வரணும் அப்படின்னா, எங்கிருந்து வரணும் அப்படின்னா எண்ணிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். போதும் என்ற மனமே பொன்சை மருந்து, ஒரே பழமொழியாக இருக்குது. இன்றைக்கி இரையாற்றல் கொடுக்குதியான்னு தெரியல. அதெல்லாம் உணர்ந்து, பழமொழி அப்படின்றது பார்த்திங்கன்னா பழமையான மொழி ப்ளஸ் உணர்ந்த மொழி. அவ்வளோ சீக்கிரம் வராது அந்த மொழியெல்லாம், அந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆனால் நம்ம வாழ்க்கையில் பிடிச்சிக்கிட்டு பொருள் பற்றாலும் அது புகழ், செல்வம், செல்வாக்கு, அதிகாரம், தன்முனைப்பு, புலனின்பம், இதில் எல்லாமே நம்ம அதில் ஆழ்ந்து 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 எதுக்காக வந்தோமோ அதை விட்டுட்டு அதுலேயே நான் வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கிறோம். அதால் என்ன நடக்குது அப்படின்னா நஷ்டம் மற்றவர்களுக்கு இல்லை, நமக்கு தான். ஏன்னா பிறவி என்ற அந்த பெருங்கடை நீந்துவதற்காக தான் இங்கே பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் நாம் அந்த நோக்கத்தை மறந்துட்டு என்ன பண்ணுறோங்க, வந்த வேலையை விட்டுட்டு வந்த காலை பிடிச்சிட்டு நின்ட்டான்னா நம்ம வந்த வேலை சொந்த வேலை இறைநிலை அடைவது. என்னங்க இறைநிலை அடையிறது நானும் யோசிப்பேன். நம்ம இதை பற்றியே சிந்திக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து கிளம்பி வரோம் அப்படின்னா, இப்போ சென்னை டு திருவண்ணாமலையோ இல்லை திருநெல்வேலியோ எங்கேயோ போகிறோம் அப்படின்னா ஒரு வேலையாக தான் போகிறோம். அந்த வேலை முடிஞ்சோன்னே எங்கே போகிறோம், நம்ம வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு போகிறோம். அப்போ இங்கே வந்த வேலை சொந்த வேலை, கருமையம் தூய்மை, கருமைய பதிவை நாம் இது சமன்படுத்தி கொண்டு இந்த பிறவின்ற பெருங்கடலை நீந்துவதற்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோங்க, இங்கேயே பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கோம். அந்த நிலை இல்லாமல் இந்த சிக்கலை எளிதாக தீர்க்கக்கூடிய கூர்மையான அறிவுக்கு எப்பொழுதும் இருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா எதில் அப்படின்னா தியானத்தின் மூலமாக. அப்போ தியானத்தின் வாழ்க்கை வளமுடன், தியானத்தின் மூலமாக எப்பொழுதும் நம்ம இருந்தோம் அப்படின்னா நிறைவும் அமைதியும் இந்த நிலையில் தானே கிடைக்கும். அது நம்ம என்ன பார்த்தா, தியானம் அப்படின்னாவே தீ என்றால் அறிவு, யானம் என்றால் பயணம். இதை நாம் எடுத்துக்கிட்டு குடும்பத்தில் இருந்துக்கிட்டே
அப்பப்போ தியானத்தை செஞ்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம சிறப்பாக வாழ்வோம். மனம் நிறைவு பெற்றால் வேறு எதுவும் தேவையே இல்லை. ஆனால் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, தேவை, ஆனால் அளவுக்கு அதிகமாக இல்லாமல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உணவு சொல்லலாம், உடைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஆனால் நம்ம அறிவு எது சொல்தோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கும் பாதிப்பு இல்லாமல் மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த விதத்தில் நம்ம வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் நிறைவும் பெற்றால்தான் அமைதி ஆட்டோமேட்டிக்காக வரும் என்று சொல்லி, மன நிறைவு பெற்று வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.